மகாபாரதம் அஸ்வமேத பருவம். அஸ்வமேத யாகம் மற்றும் அணுகீதை. பீஷ்மரின் மறைவுக்குப் பிறகு வியாசரின் ஆலோசனையின்படி தர்மபுத்திரர் அஸ்வமேத யாகம் செய்ய முடிவு செய்தார். இது பாண்டவர்களின் பாவங்களைப் போக்கவும் சாம்ராஜ்யத்தை வலுப்படுத்தவும் உதவும். யாகக் குதிரையை சாக்ரிஃபிஷியல் ஹார்ஸ் அர்ஜுனன் பாதுகாத்து சென்றான். அந்த குதிரை சென்ற பல நாடுகளை அர்ஜுனன் வென்றான். அவற்றுள் மணிப்பூர் என்ற நாட்டில் அவனது சொந்த மகன் பப்ருவாகனன் சித்ராங்கதையின் மகன் அவனுடன் போரிட்டு அர்ஜுனனைக் கொன்றான். இது கங்கையின் சாபத்தால் நடந்தது. பின்னர் உலூபி என்ற நாகக்கன்னி நாகமணி கொண்டு அர்ஜுனனை உயிர்ப்பித்தாள். அர்ஜுனன் வெற்றியுடன் திரும்பினான். யாகம் மிக விமர்சையாக நடைபெற்றது. இந்த பருவத்தில் கிருஷ்ணரிடம் அர்ஜுனன் மீண்டும் கீதையை உபதேசிக்க கேட்டான். கிருஷ்ணர் யோக நிலையில் அப்போது சொன்னதை இப்போது அப்படியே சொல்ல முடியாது என்று கூறி அதற்கு பதிலாக அணுகீதை என்ற தத்துவத்தை உபதேசித்தார். நகுலன் ஒரு கீரிப்பிள்ளை மங்கூஸ் கதையை சொன்னான். ஒரு ஏழை பிராமணன் தனது விருந்தினருக்காகத் தனது உணவை தியாகம் செய்ததே இந்த மாபெரும் யாகத்தை விடச் சிறந்தது என்று கூறி ஆடம்பரத்தை விடத் தியாகமே முக்கியம் என்பதை உணர்த்தினான். அடுத்த பருவம் ஆசிரமவாசிக பருவம். திருதராஷ்டிரன் காந்தாரி மற்றும் குந்தி ஆகியோர் காட்டுக்குச் செல்லுதல் பற்றி விரிவாக காண்போம்.